நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழக வெற்றி கழகம் சார்பில் விஜய் அவர்கள் தலைமை பொறுப்பேற்று சுற்றுப்பயணமாக தற்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே தற்போதைக்கு சனிக்கிழமை மையமாக வச்சு அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்காருங்க. அதாவது அவருடைய அரசியல் பயணத்தை தற்போதைக்கு தொடர்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியாக இருக்குதுங்க. அந்த ரீதியில் தற்போதைக்கு 13/9/2025 சனிக்கிழமை வாக்கில் 3 டிஸ்ட்ரிக்டில் போகிறாங்க. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் அப்படி 3 இடத்துக்கு போகிறாரு. காலையில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துறதுல திருச்சி மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகில் அந்த மீட்டிங்கை அவர் போட இருந்தாருங்க. காலை 10:35 மணிக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் தற்போதைக்கு பார்த்திங்கன்னா விமான நிலையத்தில் குவியப்பட்டு விமான நிலையத்தில் ஒரு அட்ராசிட்டி பண்ணி இராணுவம் மற்றும் போலீஸ் அவங்கள கதி கலங்க வச்சு பின்னர் தற்போதைக்கு பார்த்திங்கன்னா அவரோட ரோட் ஷோவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆயிருக்குதுங்க திருச்சியில். அதனைத் தொடர்ந்து பார்த்திங்க இதை முடித்து விட்டு பின்னர் பிற்பகல் பார்த்திங்கன்னா 1 மணி அளவில் அரியலூரில் இருக்கிற பழைய பேருந்து நிலையம் அருகில் அவருடைய பரப்புரையை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு ஏரியாவுக்கு 10 நிமிடம் முதல் 15 நிமிடம் தான் கொடுத்துருக்காருங்க பேசுகிறதுக்கான டைமு. அதில் அவர் என்ன மாதிரி பேசுகிறாருன்னு அவருடைய இதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களுக்கு பென்னு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கண்ணாடி கொடுத்துருக்காரு. சட்டையில் சிக்னேச்சர் பண்ணி கொடுத்துருக்காரு. கை கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான இதெல்லாம் நடந்து கொண்டு வருதுங்க. அரியலூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் நடத்தப்பட்ட போராட்டம் முடிஞ்ச பிறகு பின்னர் பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்னனம் பேருந்து நிலையம் அருகில் மாநிலை 4 மணி அளவில் பரப்புரையை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாளில் 3 பயணத்தை தொடர்றாரு. அது மட்டும் இல்லாமல் பெரம்பலூரில் 2 இடத்துல தொடர்றாரு. இன்னொன்று பெரம்பலூர் வானொலி திடலில் மாலை 5 மணி அளவில் இந்த பரப்புரையை விஜய் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. விஜயுடைய இந்த ஓப்பன் டாக்காக இருக்கிற சுற்றுப்பயணத்தில் ஏற்படக்கூடிய ரோட் ஷோக்கான அரசியல் பயணத்தில் 10 நாள்களுக்கு முன்னாடியே பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் போலீஸ் அதிகாரியிடம் பர்மிஷன் கேட்ட நிலையில் நிறைய கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான நிபந்தனைகளை போட்டு தாங்க இந்த நிபந்தனைகளை கொடுத்துருக்காங்க. அவங்க ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் நிபந்தனை நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு மேலே எந்த ஒரு இதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட மணி நேரம் மட்டும்தான் அந்த திடலில் அவங்களுக்கு அறிவுரிமையும், அது மட்டும் இல்லாமல் அந்த திடலில் கொஞ்ச நேரம் மட்டும்தான் நிற்கிறதுக்கான பர்மிஷனும் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதுக்குமே காவல்துறை மற்றும் ரசிகர்கள் மட்டத்தில் எக்கச்சக்கமான தள்ளுமுள்ளுகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டு வருதுங்க. எல்லா தடைகளுமே தாண்டி விஜய் அவர்களை பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டிவிக்கு ரசிகர்கள் தற்போதைக்கு குமிஞ்சிருக்கிறது உங்களுக்கு அரசியல் பயணத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தில் ஊட்டக்கூடிய லெவலில் தாங்க இருக்குது. நீங்கள் டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க.